சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு. சாய் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டு பெறுவாய். அதற்கு சாய் அப்பா பொறுப்பு. நீ விரும்பும் அனைத்தும் தாமதமாவது உன் கர்ம வினையால். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டும் இருக்கிறேன். உன் கர்ம வினைகளையும் விரைந்து முடிக்கவே சாயப்பா போராடி கொண்டிருக்கின்றேன். அதுவரை நீ அமைதியாக இரு. நீ என்னிடம் உன் தேவையை வேண்டினால் நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று சாய்க்கு தெரியும். உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே. உனது வாழ்க்கையில் சில இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே நிர்ணயம் செய். உன்னில் இருக்கும் சாய் அதற்கு உதவியும் புரிவேன். அதை விட்டுவிட்டு எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவும் மாறாது. உன் மீது முழு நம்பிக்கை வைத்து கம்பீரமாக இப்போது நீ என்ன நினைக்கிறாயோ அதை அடைய முயற்சிகளை மேற்கொண்டு பயணப்படு. நீ அதை அடைய சாயப்பா நிச்சயம் துணை நிற்பேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கின்றேன். நீ எதை செய்தாலும் எதை நோக்கி பயணப்பட்டாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் நிர்ணயிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுகிறேன். உன் பாபா உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாய் இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை ஒருபோதும் மறவாதே. உன் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என்ன அதனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள். கண்டிப்பாக உன் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் உன்னை வந்தடையும். இவையெல்லாம் என்றோ எப்போதோ நடக்கும் என்று இல்லை. மிக அருகில் மிக விரைவில் நடக்க உள்ளது. மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், உனக்கு நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நான் உன்னோடு தான் எப்பொழுதும் இருக்கிறேன். எங்கும் எப்பொழுதும் என்றென்றும் இருக்கிறேன். எனவே சாயப்பா மீது நம்பிக்கை வைத்து செய்யும் செயல்களை செய்து வா. அதில் வெற்றி அடைய செய்வது சாயப்பாவின் பொறுப்பு. எனது இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, என் சத்திய வாக்குகள். நிச்சயம் நம்பிக்கையோடு மட்டுமே இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.